இப்போ அவரை வரவேற்பதற்காக ஒரு பக்கம் பொதுமக்களும் கூடியிருக்காங்க, அதே நேரத்தில் கட்சி தொண்டர்களும் எந்த அளவுக்கு உற்சாகமாக பயணிச்சுட்டு இருக்காங்கன்றத நம்ம காட்சிகள் மூலமா பார்க்குறோம். அங்கே களத்தில் என்ன மாதிரியான சூழல் இருக்குது, இப்போ நம்ம காட்சிகள் பார்க்குறது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மக்களுக்கு. நிச்சயமாக நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் பார்த்தீங்கன்னா, அவர் இப்பதான் அவினாசி சாலையிலிருந்து சக்தி சாலையை அடைஞ்சிருக்கார். அங்கிருந்து சரியாக இனி அவர் வரக்கூடிய 8 கிலோமீட்டர் சாலையை அவர் கடந்து வரணும். அவர் சாலையிலிருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா, பொது போக்குவரத்தான அரசு பேருந்துகள் மற்றும் போலீசார் அந்த வாகனத்தை எளிதாக கடந்து செல்வதற்கான பணிகளில் போலீசார் ஈடுபடக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. வாகனங்கள் ஓரமாக நின்று கொண்டிருக்கிறது, இந்த வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்களுடைய ரசிகர்கள் அதிகமான பேர் அந்த 2 சக்கர வாகனத்தில் கொடியுடனும் ஹெல்மெட் அணியா வர்றாங்க. அந்த வாகனத்தை சுற்றி வராங்க. அதே மாதிரி மறுபுறம் இருக்க சாலையிலும் ஏறி வராங்க. விஜய் அந்த பக்கம் பார்க்கணும் அப்படின்ட்டு. இதுல குறிப்பா நீங்க குறிப்பிட்ட மாதிரி விஜயோட அட்டென்ஷனை எப்படியாவது நம்ம பார்த்து விட வேண்டும். அவர் நம்மளை பார்த்து கையசைந்து விட வேண்டும். அவர் நமக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிவிட வேண்டும். அவர் வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஃபிளையிங் கிஸ், அந்த ஹார்ட் இன் ஸ்டைல், இதெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிடைத்து விட்டால் அந்த வீடியோ காட்சிகளை பதிவு செய்து அவர்களுடைய சமூக வலைதள பக்கங்களை போட்டுக்கிறதும், தங்களுடைய விருப்பமான தலைவரோ விருப்பமான நடிகரோ அதை செய்வதற்காக தான் இந்த இளைஞர்கள் அதிகமாக இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் வரக்கூடிய காட்சிகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா டிவிகே மற்றும் முதல்வரே என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை முழக்கத்துடன் அவர்கள் அந்த வாகனத்தில் வரக்கூடிய காட்சிகளை நம்மளால தெளிவா பார்க்க முடிகிறது. மேலும் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா, நம்ம குறிப்பிட்ட மாதிரியே இதுக்கான திட்டமிடல் இல்ல, ரோட் ஷோ அப்படிங்கிற மாதிரி திட்டமிடல் இல்ல. ஆனாலும் ஒரு கார்ல தான் வந்தாரு. அந்த காரில் வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா ஏராளமான பேர் அந்த சாலையில் இருக்க போது விஜய் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் பகுதி வருதுன்னா, ஒரு சந்திப்பு வருதுன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு 30-40 குடும்பங்கள் சாலையில் நடுவே நின்று அவருக்கு வணக்கம் வைக்கிறாங்க. அவங்க கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன ஒரு சர்ட்டோ இல்ல ஒரு பூக்களோ அவருக்கு பரிசா கொடுக்க நினைக்கிறாங்க. அதையும் அவர் நின்று வாங்கி கொண்டிருந்தார். அதே போன்றுதான் நேற்று அந்த சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் விஜய் நேற்று இரவே அவர்கள் நிர்வாகிகிட்ட சொல்லி மாற்று பிரச்சார வாகனத்தை உடனடியாக தயார் செய்து அந்த வாகனத்தில் வந்திருக்கக்கூடிய காட்சி பார்க்க முடியும். ஏன்னா நேற்று காட்சியில் பார்த்தீங்கன்னா அவர் கார்ல வந்தார். மக்கள் மிகவும் சிரமப்பட்டு தான் அவரை சந்திக்கக்கூடிய ஒரு காட்சியானது நமக்கு கிடைக்கப்பட்டது. ஆனால் இப்ப இந்த பிரச்சார வாகனத்தில் வரும்பொழுது முழுமையாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் மற்றும் ஒரு குழந்தைகள் குடும்பத்தினர் விஜய் பார்க்கறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். அப்படி விஜய் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சாலைகளை வரக்கூடியவர்கள் சந்திச்சிட்டு இருக்காங்க. இரண்டு பக்கமும் அவர்களுடைய தொண்டர்கள் கொடியுடன் அவரை வரவேற்று வருகிறார்கள். குறிப்பா இதுல பாத்தீங்கன்னா, துபாயிலிருந்து அழைத்து வரப்பட்ட அந்த பவுன்சர்கள் அவர்களுக்கு இந்த வழி காட்டக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஆங்காங்கே புகைப்படம் எடுக்கும் போது 2 சக்கர வாகனத்தை குறுக்க போட்டுறாங்க. அப்படி குறுக்க போடும் பொழுது உடனடியாக அந்த மனுஷர் வாகனத்தை நகற்றி உடனடியாக வாகனம் செல்வதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கான காட்சிகள் பார்க்கிறோம். இந்த கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் விஜய் பார்க்க ஆர்வமா இருக்காங்க. நேற்றைய தினம் சனிக்கிழமை, இன்று ஞாயிற்றுக்கிழமை. வழக்கத்தை விட விஜய் வரக்கூடிய அந்த பகுதிகளில் பொதுமக்கள் அந்த சாலை ஓரமா நின்று விஜய் போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு விட்டுறாங்க. ஆனா அந்த ரசிகர்கள் தொண்டர்கள் அவர்கிட்ட எப்படியாச்சும் ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணிடணுங்கிறதுக்காக வாகனத்துல அதோட ஆபத்தை உணராம அங்கும் இங்குமா போறாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்பதற்காக அவர் நம்ம அந்த காட்சிகளை பார்க்கும்போது தெரியும். அவர் ஓட்டுநர் பக்கத்துல விஜய் ஒரு பக்கம் கை வைத்துக் கொண்டு கொஞ்சம் மெதுவா போங்க, நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஓட்டுநர் வாகனத்தை ஓட்டிட்டு போறாரு. அதே சமயம் அந்த பவுன்சர்களும் அவங்க தொண்டர்களை அடிக்காமலும் விரட்டாமலும் முடிஞ்ச அளவுக்கு கலைத்து விட பார்க்கிறார்கள். எந்த விதமான அசம்பாவிதம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்புல தான் அவங்க செய்யறாங்க. இருந்தாலும் ஆனா இருக்கக்கூடிய ரசிகர்களும் தொண்டர்களும் அதை உணர்ந்து அவர்கள் கடந்து செல்ல வேண்டும் பார்க்க முடியும். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.